தம்பி இப்படி பேசுறானே! இவனுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் தானே! ஒருவேளை சித்தப்பாக்காக ஒத்துக்கொண்டானா? இவனுக்கு என்று ஆசை இல்லையா? வெளிநாட்டில் இருப்பதனால் ஒருவேளை காதல் அது இது ஏதாவது என்று சரவணன் சந்தேகம் கொண்ட உடனே, "மாதவா, உன்னிடம் வெளிப்படையா ஒன்றை கேட்கிறேன். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்தானே? சித்தப்பாக்காக ஒத்துக்கொண்டாயா?" எதற்கு கேட்கிறேன் என்றால், நிச்சயம் செய்ததில் இருந்து ரோஜாவிடம் நீ பேசினதே இல்லை போல. ஆக வேண்டாம். அட்லீஸ்ட் பேசியிருக்கலாம். ரோஜாவும் பாவம்டா. இனியாவது அந்த பெண் வாழ்வில் சந்தோஷமாக இருக்கட்டும். என்ன அண்ணா பேசுற? விருப்பம் இல்லாமல ஒத்துக்கொள்வேனா? முழு சம்மதத்துடன் தான் சரி சொன்னேன். எனக்கு அவள ரொம்ப பிடித்திருக்கு. உண்மையை தானே சொல்ற? அம்மா இல்லாம சித்தி கொடுமையில் வளர்ந்த பெண். அதனால தான் கேட்கிறேன். இதை யாதவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாவம், அவளுடன் பேசியிருக்கலாமோ? ரோஜா மீது அவனுக்கு இரக்கம் தோன்றியது. இனி வாழ்வில் அவளுக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் என்று ஆதவன் மனதில் உறுதி எடுத்துக் கொண்டான். அவன் எண்ணியதை நிறைவேற்ற முடியுமா என்று போக போகத்தான் தெரியும். ஆதவன் பேசாததை தொடர்ந்து, சரவணன், எப்படிடா இப்படி சாமியாரா இருக்க? எனக்கு நிச்சயம் செய்த உடனே உங்க அண்ணிய கல்லணை, திருச்சி, கும்பகோணம் என்று எத்தனை இடத்துக்கு கடத்திட்டு போயிருக்கேன் தெரியுமா? நம்ம அருணுக்கு திருமணம் உறுதி செய்தவுடன் மனைவியாக போற லதாவ வீட்டுக்கு தெரியாம வெளியே சினிமா கூட்டிட்டு போக, அது தெரியாம நம்ம வீட்டு பெருசுகளுடன் நானும் அந்த காட்சிக்கு போய் அன்று எங்களிடம் வசமா மாட்டிக்கிட்டு முடித்தான் பாரு. அத்தனை பேரும் அவனை ரவுண்டு கட்டி அடிக்காத குறைதான். அது எல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம். த்ரில்லுல தான் ஆதவா. நீ சரியான பிள்ளையாருடா என்றதும் ஆதவன் சிரித்து விட்டான். அண்ணா, யார பார்த்து பிள்ளையாருன்னு சொன்னேன்? எனக்கு 2 பொண்டாட்டி முருகனை தான் பிடிக்கும். அவரை போல 2 பொண்டாட்டி இருந்தால் கூட டபுள் ஓகே. ஜாலியா இருக்கும். வாய்ப்பு கிடைத்தால் அள்ள வேண்டியதுதான் என்று ஆதவன் கண்ணடித்தவுடன் சரவணன் அவன் முதுகில் ஒன்று கொடுத்து, அட பாவி, இங்க ஒருத்தையே கட்டிக்கிட்டு திண்டாடுறேன். விழி பிதுங்கி நிக்கிறேன். இதில் உனக்கு 2 வேறையா? நம்பலா தெரியல? அதுக்கெல்லாம் சாமர்த்தியம் வேண்டும் அண்ணா. இரு, சித்தப்பாடம் போட்டு கொடுக்கிறேன். ஆதவன் அலறியபடி, அச்சோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரவில்லை என்று ஜகா வாங்கியதை பார்த்து, அந்த பயம் இருக்கட்டும். உனக்கு அவர்தான்டா சரி. அண்ணா, உனக்கே தெரியும் என்னை யாரும் எதற்கும் கட்டாயப்படுத்த முடியாது என்று. பயம் வேறு, மரியாதை வேறு. எனக்கு அப்பாவிடம் இருப்பது மரியாதை மட்டும்தான். இந்த கல்யாணத்தில் எனக்கு முழு சம்மதம். என் இனியவளை கரம் பிடிக்கும் அந்த நாளுக்காக, பொன்னான தருணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். தவம் இருக்கிறேன் என்று கண்களில் கனிவுடன் பேசுவதைக் கண்டு, இத்தனை ஆசை வைத்துக்கொண்டு எப்படிடா இப்படி அமைதியா இருக்க முடியுது? உன் காதலை அடைய உண்மையாலும் ரோஜா ரொம்ப கொடுத்து வைத்திருக்கணும். ஆதவன் சிரித்தபடி, அண்ணா, எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். அருணை மாட்டிவிட வேண்டும் என்றே நீதானே நம்ம வீட்டு படைகளை அந்த படத்துக்கு அழைத்துச் சென்றாய். உண்மையை சொல்லு. இப்போதும் அதே போலதானே என்னை மாட்டிவிட பாக்குற? உன் திட்டம் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அட கிராதகா, இதுதான் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்றது. உனக்கு பொண்டாட்டிய வரப்போறவளை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் எண்ணத்துல கேட்டா, எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இனி நல்லது செய்வியா சரவணா என்று கைவிரலை அவன் முகம் முன் நீட்டி போலியாக திட்டிக் கொண்டார். கோபிச்சுக்காத அண்ணா, சும்மா லொலலாய்க்கு. அண்ணா, நானும் உணர்ச்சிகள் நிறைந்த மனிதன்தான். நெஞ்சு நிறைய ஆசையை சுமந்து கொண்டு இருக்கிறேன். அவளுடன் கற்பனையிலே குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு நாள் தான். இதையெல்லாம் சொன்னால் புரியாது. அனுபவித்தால் தான் புரியும். சரவணன் கடுப்பாக, போடா, நீயும் உன் புடலங்காய் உணர்ச்சிகளும். வீட்டுக்கே போகலாம். நான் தேவியை அப்புறமா வர சொல்லிக்கிறேன். கிடைத்த சந்தர்ப்பத்தை ஏன் மிஸ் செய்தோம் என்று ஆதவன் வாழ்நாள் முழுவதும் புலம்ப போறான். அண்ணா, ஊர் கொஞ்சம் கூட மாறவில்லை. அப்படியே பசுமையா இருக்கு. கொஞ்சம் விட்டா மாறிவிடும் மாதவா. தாத்தா, சித்தப்பா இருக்கும் வரை மாற விட மாட்டாங்க. போன மாதம் நம்ம தெற்கு வீட்டு கோவிந்தசாமி அண்ணனுக்கு யாரோ ரியல் எஸ்டேட் புரோக்கர் பணத்தாசையை காட்டி டவுன் போல இருக்கு இங்கேயும் விவசாய இடத்த பிளாட் போட்டு விற்க தூண்டி இருக்கான். நல்ல காற்று, சுத்தமான குடிநீர், இயற்கை சூழலில் அமைதியான வாழ்க்கை என்று விளம்பரம் வேற. நல்ல விலையும் வந்தது.
நிலத்தை விற்கிறேன், அதுவும் பிளாட் போட என்றவுடன் நம்ம வீட்டில் தாத்தா பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தார். இப்படி எல்லோரும் சோறு போடுற பூமியை வித்துட்டா கடைசியில வேளா வேலைக்கு மாத்திரையை தான் விழுங்கணும்னு சண்டை. அரசு பூமி என்றால் சரி, விவசாய பூமி ஆதவா? சிட்டியில் எங்கேயாவது காணி நிலம் பார்க்க முடியுமா? எல்லா இடத்துலயும் அடுக்குமாடி கட்டிடம் தான். ஒருத்தன் செய்தால் பணத்தாசை கொண்டு எல்லாரும் அதையே செய்வாங்க என்று தடுத்து விட்டார். கோவிந்தசாமி அண்ணன் முந்தைய தலைமுறை என்பதால் தாத்தா சித்தப்பா சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து கேட்டுக்கொண்டார். நம்ம செட்டு பசங்க எல்லாம் வெட்டிக்கிட்டு தான் பேசுறதே. கோவிந்தசாமி மகன் ஆத்தி, அதுதான் ஏழை சீட்ல என் கூட கூட்டாளியா சேர்ந்து ஏமாற்றுறானே, நம்ம தான் எல்லாத்தையும் கெடுத்தோம் என்று சித்தப்பாவிடம் முறைச்சுக்கிட்டு திரிறான். உருப்படாத நாய். கையில் சிக்க மாட்டேங்கிறான். ஏற்கனவே உதைப்பட்டும் திருந்தவில்லை. அந்த புரோக்கர் இனி தப்பி தவறி தாத்தா இல்ல உங்க அப்பா கண்ணுல பட்டான், அப்புறம் நடப்பதற்கு நாம பொறுப்பில்ல. அப்படி கோவிந்தசாமி அண்ணன் விற்று ஆகணும்னு பிடிவாதம் பிடித்தால் அந்த நிலத்தை நாமளே வாங்கிக்கிறோம்னு சொல்லியாச்சு. நாம எதிர்த்த உடனே ஊரு சனம் எல்லோரும் எதிர்த்தாங்க. இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கு. என்னவோ அண்ணா, மக்கள் உழைக்காம காசு பார்க்கணும் எண்ணத்தில் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அவங்கெல்லாம் திருந்தினாதான் உண்டு. என்ன வளம் இருந்தாலும் ஒரு புரட்சி நடந்தால்தான் விவசாயிகள் வாழ்க்கை சரியாகும். இல்லை என்றால் உழைப்பவன் யாரோ, அனுபவிப்பவன் யாரோதான். முதலில் அரசாங்கம் விளைநிலத்தை விற்க தடை செய்யணும். விளையும் பொருட்களை அரசே வாங்கி சந்தையில் விற்கணும். அப்பதான் விவசாயம் செழிக்கும். எல்லாத்துக்கும் மூல காரணம் தண்ணீர் தான். தண்ணீருக்காக தான் போர் வரப்போகுது. நிலத்தடி நீரை போர் போட்டு உறிஞ்சி எடுத்துடுறாங்க. ஊரே அடித்து செல்லும் அளவுக்கு மழை பெய்தும் தண்ணீரை வீணா கடலில் கலக்க விட்டு பின்னர் தண்ணீர் இல்லை என்றால் என்ன செய்ய? தண்ணீர் இல்லாமல் எங்க என்ன விவசாயம் செய்ய முடியும் சொல்லு? அரசாங்கம் விவசாய பாசனத்துக்கு தண்ணீர் வசதி செய்து தரணும். நதி நீரை இணைக்க வேண்டாம். இருக்கும் ஏரி குளத்தை எல்லாம் அழிக்காமல் இருக்கணும். நீர்நிலைகளை அதிகப்படுத்தணும். தண்ணீரை முறையா சேர்த்து வைத்தாலே போதுமே. இது போக விவசாய நிலத்தில் மீதே கார்பன் எடுக்கும் திட்டம் வேற. இது எல்லாம் எங்க போய் முடியுமோ? தண்ணீரை வீண் செய்யக்கூடாது. குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுக்கணும். இப்பொழுது எல்லாம் கிராமங்களில் தான் பெரிய மாற்றம் தெரிகிறது. விவசாய விளைநிலம் என்பதே குறைந்து விட்டது. முன்பு எல்லாம் ஒரு ஊருக்கு அடுத்த ஊருக்கு இடைவெளியில் பசேல் என்று விவசாய நிலங்கள், காடுகள் தான் தென்படும். இப்பொழுது எங்கும் வீட்டு மனைகள் தென்படுகிறது. மீடியா, இன்டர்நெட் மூலம் பட்டணத்துக்கு நாகரிகத்தை கிராம இளைஞர்கள் வேகமாக உள்வாங்கிக் கொள்கிறார்கள். செல்போன், உடை, காலணி முதல் லேட்டஸ்ட் பைக் மாடல் வரை அவர்களிடத்தில் அத்துப்படி. இன்று கிராமத்தில் கிடைக்காதது என்று எதுவும் இல்லை. ஒரு பக்கம் இது எல்லாம் வளர, மறுபக்கம் மக்களிடம் தன்னம்பிக்கை, தைரியம், உழைப்பு எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. நினைத்தவுடன் எதுவும் கிடைத்திட வேண்டும் பேராசை அதிகமாகி விட்டது. அதனாலதான் மக்கள் திருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள். எல்லாம் இருந்தும் சந்தோஷப்படாமல் இல்லாததுக்காக ஏங்கியே கவலை கொள்கிறார்கள். இன்னும் வேண்டும் என்ற ஆசையால் வாழ்க்கையில் கடனால் சரியான தூக்கமின்மை, தூக்கமின்மையால் நோயை எளிதாக சம்பாதித்துக் கொள்கிறார்கள். எதுவும் சொல்வதற்கு இல்லையாதவா? நம்மளால முடிந்ததை செய்வோம். அப்புறம் அருண் கல்யாணத்துக்கு கூட வரல. அப்படி என்னடா வேலை? உனக்கு உன் கல்யாணத்துக்காவது வருவியான்னு சந்தேகம். எனக்கும் உன்னை பார்க்கும் வரை அதே டவுட்டு தான் என்று சிரித்த சரவணனிடம், "ஆ, அது எப்படி வராம இருப்பேன்? பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இன்று காலை வரை மாப்பிள்ளை வரவில்லை என்றால் புதுவிதமா செய்கிறேன் என்று கணினி மூலமாகவே பெண்ணிடம் தலையை குனி தாலி கட்டுறேன் என்று சொன்னாலும் சொல்வியோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, அப்படி எதுவும் நடக்கவில்லை. சித்தப்பா தான் உன் மேல கோவமா இருக்காரு." ஆதவன் நினைத்ததையே சரவணன் சொன்னதை கேட்டு வாயடைத்து நின்றான். எல்லாருக்கும் என் மீது எத்தனை நம்பிக்கை என்று பற்களை கடித்து, அப்பா என் மீது கோவமா இல்ல அண்ணா, குல வெறியில் இருக்காங்க. நல்லாவே தெரியுது. இருந்தாலும் என் நிலையை கொஞ்சம் யோசிக்கணும் தானே. நானும் சீக்கிரம் கிளம்பி வர எத்தனையோ முயற்சி செய்தேன். ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகவில்லை. நம்ம நெதர்லாந்து கம்பெனி பொறுப்ப அப்படியே விட்டுட்டு வர முடியவில்லை. இப்போதான் தொழிலில் கொஞ்சம் முன்னேற தொடங்கி இருக்கோம். கொஞ்சம் சறுக்கினாலும் கஷ்டம். நம்மளை நம்பி
எத்தனை பேர் இருக்காங்க. நான் அங்க இருந்தால் தான் வசதி. இருந்தாலும் அப்பாக்காக வேலை பெங்களூருக்கே மாற்றிக்கொண்டேன். வீராசாமி குடும்பம் ஊரிலேயே பெரிய குடும்பம். அவர்களுக்கு பரம்பரை பரம்பரையா விவசாயம்தான் தொழில். பசுமையான தோட்டத்துக்கு நடுவே அவர்கள் வீடு குட்டி அரண்மனை போல கம்பீரமாக காட்சி அளித்தது. ஊரில் அவர்களை அரண்மனை வீட்டுக்காரங்க என்றுதான் சொல்வார்கள். பல ஏக்கருக்கு சொந்தமானவர்கள். சொல்லப்போனா பாதி ஊரே அவர் குடும்பத்துடையதுதான். ஊர் விஷயம் எதுவா இருந்தாலும் ஒண்ணா நின்று செய்யும் குடும்பம். இன்னமும் ஒற்றுமையாக கூட்டு குடும்பமா தாத்தா, பாட்டி, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அவர்கள் பிள்ளைகள் என்று ஒன்றாக வசிக்கிறார்கள். ஊரிலே நல்ல மதிப்பு உண்டு. தாத்தா நாச்சியப்பன், வேலம்மா தம்பதியருக்கு ராமசாமி, வீராசாமி, சிங்காரவேலன் மகன்களும், பாக்கியம் என்ற ஒரு மகளும் உண்டு. மகள் பாக்கியம் பிறந்த வீட்டுடன் சண்டை போட்டு அவர்களுடன் ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் குடும்பத்துடன் மதுரையிலேயே வசிக்கிறாள். வாரிசு அனைவருக்கும் 2 மகன்கள். மகள் பாக்கியத்துக்கு மட்டும் ஒரு ஆண், ஒரு பெண். நிவேதா அந்த குடும்பத்தில் ஒரே செல்ல பெண் வாரிசு. உரிமையில் கட்டிக்க இத்தனை மாமன் மகன்கள் இருந்தும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க கூட இல்லாமல் பகை கொண்டு பிரிந்திருக்கிறார்கள். வீட்டு பிள்ளைகளைப் போல அந்த வீட்டு மருமகள் நடுவில் பலத்த ஒற்றுமை உண்டு. இதுவரை பேரன் மனைவிகளுக்கும் அதே என்ன இருந்தும் ஒரே மகள் இவர்களுடன் ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் பிரிந்திருக்கிறாள் என்று வயதான தம்பதியருக்கு குறைதான். தாத்தா நாச்சியப்பன் பேத்தி நிவேதாவை ஆதவனுக்கு கட்டி வைக்க எத்தனையோ போராடினார். பிரிந்த குடும்பம் கல்யாணத்துல சேரும்னு கனவு கண்டார். மகனிடம் பேசி ஒன்றும் வேலைக்கு ஆகவில்லை. மகன் சம்பந்தம் சொன்னால் தானே மருமகளிடம் பேச. அவர் கண் முடிவதற்குள் மகளுக்காக அவர்களுக்கு நடுவில் இருக்கும் பகையை சரி செய்யணும் என்று போராடி கொண்டுதான் இருக்கிறார். அது முடியாமல் இழுத்தபடி அனுமார் வாழ் போல நீண்டு கொண்டே போகிறது. வர வழியில் அவன் அத்தை பாக்கியம் வீட்டில் பந்தல் கட்டி இருந்ததை கண்ட ஆதவன், இங்க யாருக்கு அண்ணா கல்யாணம்? இவங்க எப்போ மதுரையில இருந்து இங்க வந்தாங்க? அத்தை பையன் பிரபுக்கா கல்யாணம்? இன்னமும் மாமா குணம் மாறாமல் அப்படியேதான் இருக்கிறதா? அதே போல சண்டைதானா? சரவணன் சலித்தபடி, அதை ஏன் கேக்குற? அவர் மாறிட்டாலும் உனக்கு தெரியாதுல்ல? இன்னும் 10 நாள்ல அவங்க பையன் பிரபுக்கு அடுத்த வாரம் முகூர்த்தத்துல நிவேதாக்கும் கல்யாணம். போன வாரத்தில் இருந்து ஊரே அல்லோலப்பட்டு கொண்டு இருக்கு. இத்தனை நாளா பூட்டி கிடந்த வீட்டில் மேல் வேலை செய்து வெள்ளை அடித்து ஆட்கள் வரதும் போதுமாக இருக்கிறார்கள். என்ன வேலை இருந்தும் நம்ம மாமா அதை கவனிக்காமல் நம்ம குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சண்டை போடவே மதுரையிலிருந்து வந்து இறங்கி இருக்கார் போல. 2 நாள் முன்பே வேலன் சித்தப்பாவுக்கும் அவருக்கும் சண்டை தொடங்கியாச்சு. தொலைவில் இருந்தாலே எப்படியோ சண்டைக்கு காரணம் கிடைக்கும். இப்போ ஊருக்குள்ள வந்தாச்சு. இனி கேட்கவா வேணும்? அந்த ஆள் செய்ய அலம்பலுக்கு அப்பவே நம்ம வீட்டு ஆளுங்க அந்த அடி இருப்பாங்க. அத்தைக்காக பேசாம இருக்காங்க. அத அவன் மாற்றி புரிந்து கொண்டாள். எப்பொழுதும் இதே போல் இருக்காது. தெரிந்தால் சரி. சரியா சொன்ன அண்ணா. அப்பா தாத்தா எல்லாம் அத்தைக்காக என்று தனித்து போகும் ரகம். ஆனா நாம அப்படி இல்ல. அவருக்கு தெரியாது. சந்தர்ப்பம் கிடைச்சது தொலைந்தார். அந்த ஆள் வக்கீல் என்றால் அவருடன் வைத்துக் கொள்ளணும். என்றாவது நம்ம கையில சிக்காமலா போவார். அப்போ தீபாவளி தான் அண்ணா. நிவேதாக்கு கல்யாணம் என்று கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை. அவளை சின்ன வயதில் பார்த்தது அண்ணா. இப்போ எப்படி இருக்கா? என்ன செய்யறா? ஏய், சத்தமா பேசிடாத. ஆமா, பிரகாஷுக்கு கேட்டு வைக்க போகுது. அவங்கள எல்லாம் யாரு பார்த்தா? சின்ன வயசுல ஊரை விட்டு போன போது பார்த்ததுதான். விஷயம் எப்படி தெரியும்னு பாக்குறியா? எல்லாம் என் மனைவி தேவி மூலமா வந்த செய்தி. அவளுக்கு நம்ம மாமா பிரகாஷ் ஒரு விதத்துல பெரியப்ப முறை ஆகுது. நிவேதாக்கு உன்னை கட்டி கொடுக்கணும்னு பாக்கியாத்தைக்கு ஆசை. இதை அறிந்து மாமா முடியவே முடியாது. கிணற்றில் தள்ளிவிட்டாலும் தள்ளி விடுவேன். நம்ம வீட்டு அவர் பொண்ண தரமாட்டேன்னு பிடிவாதம். நம்ம வீட்டிலிருந்து பெண் கேட்டு வந்தால் கண்டிப்பா கல்யாணம் முடிச்சிடலாம். அத்தை உறுதியா தெளிவா இருந்தாங்க. இத அறிந்த மாமா அவரை மீறி ஏதாவது நடந்துருமோன்னு பயந்து உடனே மாப்பிள்ளை பார்த்து விட்டார். தாத்தாக்கு ஆசை இருந்தாலும் உங்க அப்பா பிரிந்தது பிரிந்ததுதான். ஒருபோதும் ஒட்ட போக முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டார். யார் என்ன சொன்னாலும் நடக்க இருப்பதை ஒருபோதும் யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா இது என்ன செய்றா? தஞ்சாவூரில் ஏதோ பெரிய கல்லூரியில் இன்ஜினியர் படித்திருக்கா.
இப்போ பெங்களூரில் பெரிய கம்பெனியில் வேலைன்னு சொன்னாங்க. அவ அத்தை மகன் ராம்கியுடன் தான் கல்யாணம். மாப்பிள்ளை பையன் வெளிநாட்டில் இருப்பதால் கல்யாணம் செய்தாலும் உடனே விசா கிடைக்காதாம். அங்க போக நிவேதா ஏதோ பரீட்சை வேற எழுதணுமாம். இப்போ அவன் சித்தப்பா பெண் கல்யாணத்துக்கு வரும்போது ரெஜிஸ்டர் செய்து 6 மாதம் இல்லை 1 வருடம் கழித்து கல்யாணம்னு சொல்லிக்கிட்டாங்க. அதற்குள் வெளிநாட்டில் அந்த ராம்கி வேலையும் நிரந்தரமாகிடுமாம். இவளும் இங்க இருந்தே அங்கு வேலையை அப்ளை செய்ய போறாளாம். அவள் தங்கை சித்தப்பா பெண் நந்தினிக்கு இப்போ விட்டா இன்னும் 4 வருடம் கழித்துதான் கல்யாண யோகம்னு சொல்லியதால் அந்த பெண்ணிற்கும் அத்தை மகன் பிரபுவுடன் திருமணம். இதை கேட்டவுடன் ஆதவன், இது என்னடா புதுக்கதை? ரெஜிஸ்டர் கல்யாணம் பிறகு கல்யாணமா? அதுவும் 1 வருடம் கழித்து? 1 வருடத்துக்குள் இவளை காக்கவா தூக்கிட்டு போக போகுது? இல்ல அந்த ராம்கி எங்கேயாவது போயிட போறானா? நம்பிக்கை இல்லை என்றால் எதுக்கு கல்யாணம்? நம்ம மாமனுக்கு நட்டு ஏதாவது கலண்டு போச்சா? அரை லூசா இருப்பான் போல இருக்கு. அத்தை எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அப்படி என்ன அவசரம்? கேட்கவே பைத்தியக்காரத்தனமா இருக்கே. சரி மாப்பிள்ளையா இல்ல? சரவணன் சிரித்தபடி, மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? நீ ஏன் மாப்பிள்ளை தானே என்றவுடன் ஆதவன் பயந்து சுற்றியும் பார்த்து, சும்மா இரண்ணா, நீ வேற எதையாவது பேசி வைக்காத. சும்மாவே அந்த ஆளு ஆடுவான். ஆமாடா, அந்த ஆளு கொஞ்சம் நட்டு கலண்ட கேசுதான். இல்லை என்றால் உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போட்டு பிரிந்திருப்பாரா? நம்ம குடும்பத்தில் அத்தைக்கும் நல்ல மாப்பிள்ளையை தேடி பிடித்திருந்தார். வீட்டிற்கு ஒரே செல்லப்பெண்ணை இப்படி பிரித்து வைத்து வேடிக்கை காட்டுறான். இவனை எல்லாம் முதலில் நம்ம அப்பா தாத்தாவை தான் குற்றம் சொல்லணும். ஒரு விதத்தில் அத்தை பாவம் தாண்டா ஆதவா. சரவணன் சொன்னதை காதில் வாங்காமல், இந்த மாதிரி கல்யாணம் முன்பே ரெஜிஸ்டர் செய்து பலரின் கல்யாண வாழ்க்கையே கேள்விக்குறியாகி இருக்கு என்று வக்கீலாக லூசு மாமாவுக்கு தெரியாதா? அவன் நண்பன் தீனா ரெஜிஸ்டர் கல்யாணம் செய்து வெளிநாட்டு கிளம்ப கல்யாணத்துக்கு முன்பே இரு குடும்பமும் சண்டை போட்டு பிரிந்து விட்டது. வெளிநாட்டில் இருந்த அவன் நிலைமைதான் பாவம். என்ன, எதற்கும் எதனால் சண்டை பிரிந்தார்கள் என்று இதுநாள் வரை அவனுக்கு தெரியாதது தான் கொடுமையே. அந்த பெண் ஜீவனாம்சம் என்று அவன் சம்பாதித்த பாதியை பிடுங்கிக் கொண்டுதான் விவாகரத்து தந்தாள். இதேபோல் திருமணம் செய்த நண்பன் திலீப் ஒரு விபத்தில் இருந்து குடும்பம் நடத்தாமலேயே அவன் மனைவி விதவையானாள். அதை நினைக்கவே அவன் உள்ளம் சிலிர்த்தது. இவர் என்னத்த படுத்தி கிழித்தாரோ? வக்கீல் வேற சொல்லிக் கொள்கிறார். நான் என்ற அகம்பாவம், ஆணவம் தான் இப்படி செய்ய சொல்லி தூண்டுது. இவர் பிடிவாதம் எங்க கொண்டு போய் விடுமோ? மனதில் எண்ணியதை வெளியே சொல்லாமல் விட்டான். என்ன இருந்தாலும் அவனுக்கு நிவேதாவை பிடிக்கும். அவள் வாழ்க்கை நல்லா அமையட்டும் என்று மட்டும் நினைத்து கொண்டான். அவளை சின்ன வயசில் பார்த்தது. அழகிய பாவாடையில் துரு துரு சின்ன நிவேதாதான் அவன் கண் முன் தோன்றினாள். "அத்து, கால் வலிக்குது, என்னை தூக்கு" என்று அவன் பின்னால் சுற்றியது இப்பொழுது அவன் மனதில் பசுமையாக இருக்கிறது. காம குணம் மட்டும் சரியா இருந்தால் நிவேதாவே அவனுக்கு மனைவியா வந்திருப்பாளோ என்று அவனால் எண்ணாமல் இருக்க முடியவில்லை. அப்பவே நிவேதா அழகிதான். இப்ப எப்படி இருப்பா? சரவணன் அவன் மாமன் மீது கோபத்தில் நிவேதா கிண்டல் செய்ய, ஆதவன் சரவணன் காதில், அண்ணா, வீடு வந்தாச்சு, தேவையில்லாததை பேசிட்டு பேச்ச விடு. அப்புறம் அப்பா நம்மளை வறுத்து பொரித்து எடுத்துடுவார். எப்பொழுதும் மழையை கண்டால் துள்ளும் நிவேதா உள்ளம் மாறாக அந்த மழையிலே அவள் கவலைகள் அனைத்தும் கரைந்து போய்விடாதா என்று மலையை விரித்து கொண்டு இருந்தாள். ஆதவன் மனைவியாக இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்று என் கனவு கோட்டையெல்லாம் காற்றிலே கரைந்து விட்டதே. இதற்கு எல்லாம் காரணம் அவள் அப்பாவின் பேராசைதான். ஆதவனுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டதிலிருந்து அவள் இதயத்தில் ஏதோ சொல்ல முடியாத வலி. அவனுக்கு மனைவியாக போகிறவள் அவள் உயிருக்கு உயிரான தோழி ரோஜா என்னும்போது அவளால் இயல்பாக இருக்க முடியுமா? கல்யாணத்துக்கு போகாமல் இருக்கலாம்னு பார்த்தால், கண்டிப்பா நீ வர வேண்டும். வரவில்லை அப்புறம் என்று ரோஜா அழுகையை நினைத்து கவலை கொண்டாள். அந்த வீட்டில் அதுவும் ஆதவனுக்கு மனைவியாக வாழ தோழி ரோஜா உண்மையாக கொடுத்து வைத்தவள்தான். ஒரே பெண் குழந்தையாக நிவேதாவை தரையில் கால் பதியாமல் பார்த்து கொண்ட தாத்தா குடும்பத்தில் உறுதியாக முடியவில்லை என்ற மன வருத்தத்தை மீறி ரோஜா வாழ்க்கையை எண்ணி சந்தோஷம். இந்த கல்யாணம் மூலம் ரோஜாக்கு அவள் சித்தி கொடுமையிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். ரோஜா கஷ்டத்தை எல்லாம் பார்த்து வளர்ந்த நிவேதாக்கு வருத்தமே தவிர அவள் மீது துளி கூட பொறாமை உணர்வு இல்லை.
சின்ன வயசு முதலே அவளுக்கு ராம்கி பழக்கம் என்பதால் அவனுக்கு நிவேதாவை பற்றி அனைத்தும் தெரியும். ராம்கி அவளுக்கு ஒரு நல்ல நண்பன் என்று கூட சொல்லலாம். அவளுக்காக அவள் அப்பா பிரகாஷிடம் பேசி போராடி கல்யாணத்தை முடித்த அளவு தள்ளி போட்டவள் இப்பொழுதும் அவள் மனம் மாற்றத்துக்காக காத்து கொண்டிருப்பவன். கல்யாணத்துக்காக இந்த ஒரு வருட கால அவகாசம் கூட அவளுக்காக தான் என்றுதான் சொல்ல வேண்டும். என் மனம் மாறாது என்று உறுதியாக தெரியும் போது இவன் ஏன் எனக்காக காத்துக்கொண்டு அவன் வாழ்க்கையை பாழ் செய்ய வேண்டும்? வருத்தம் அடைந்தாள். அவன் அளவுக்கு எத்தனை பெண் நீ நான் என்று போட்டிக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவளுக்கும் கல்யாணமே வேண்டாம் எனது பிடிவாதம் மேலும் அதிகமாகவே ஒன்றும் பேசாமல் அமைதியானாள். ஆதவன் வெளிநாட்டில் வேலை என்பதற்காக பிரகாஷ் மகளுக்கு பார்க்கிறான் என்பதற்காக வெளிநாட்டு மாப்பிள்ளையான அவர் ராம்கியை தேர்ந்தெடுத்தார். கல்யாணம் ஒரு வருடம் கழித்து என்று ராம்கி சொன்னவுடன் பிரகாஷ் மகளையும் மனைவியையும் நம்பாமல் ரிஜிஸ்டர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தார். ரிஜிஸ்டர் திருமணம் செய்து கொண்டால் மகள் அவரை மீறி எதையும் செய்ய மாட்டாள் என்று நினைப்பு. இப்போ கிடைத்தது இருக்கும் வேலையை கொண்டே எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு போய்விட வேண்டும் என்று நிவேதா முடிவு செய்தாள். பெங்களூரில் கிடைத்த வேலைக்கு அனுப்ப முதலில் மறுத்த அவள் தந்தை ராம்கி சொன்னவுடன் அனுப்ப ஒத்துக்கொண்டார். கிடைத்து இருக்கும் ஒரு வருடத்தில் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த முடியுமான்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர் செய்தாலும் விவாகரத்து செய்திடலாம்னு நம்பினாள். ராம்கி பல தடவை அவளிடம் நீ உன் காதலை ஆதவனிடம் சொல்லு, இல்லை நான் ஆதவனுக்கு புரிய வைக்கிறேன் மிரட்டியும் நிவேதா எதையும் செய்யவில்லை. சொல்லி புரிய வைக்கிறேன் என்று சொன்னவனையும் சத்தியம் என்று தடுத்து விட்டாள். அவளுக்கு ஆதவன் குணம் நன்கு தெரியும். அவன் வீட்டை எதிர்த்து அவன் அப்பாவை மீறி கண்டிப்பா அவளை கைப்பிடிக்க மாட்டான் என்பதால் அவள் காதலை அவனிடம் சொல்லாமலேயே விட்டாள். நான் விரும்பின விஷயம் ரோஜாக்கு என்றும் தெரியக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள். அது எப்படி? விதியை யாராலும் வெல்ல முடியாது. கூடிய சீக்கிரம் புரிந்து கொள்வீர்கள். நிவேதா மேடம், விஷ்ணு ஏதோ பேசணும்னு சொன்னானே, நேற்றிலிருந்து தொடர்பு கொள்ள நினைத்தாலும் தொடர்பில் இல்லைன்னு வருது. என்னாச்சு? அவங்க அண்ணன் கல்யாண பிஸியில் மறந்திருப்பானோ? இப்போ அழைக்கலாமா? இல்லை சரி வராது என்று எண்ணத்தை கைவிட்டாள். சின்ன வயசிலிருந்து விஷ்ணுவுக்கு அவன் அத்தை பாக்கியம் என்றால் மிகவும் பிடிக்கும். இரு குடும்பத்துக்கும் சண்டை வந்த பிறகும் பிரகாஷ் இல்லாத நேரத்தில் அவர்கள் வீட்டுக்கு போய் வருவான். நிவேதா என்றால் அவனுக்கு மிகவும் இஷ்டம். இருவரும் சேர்ந்தால் ஊட்டிதான். இந்த விஷயத்தில் இன்று வரை பட்டம்மா தவிர அந்த குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது. இருவரும் தஞ்சாவூரிலே படிக்க மேலும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். அங்கு அவர்கள் சுத்தாத இடமே இல்லை. விஷ்ணுக்கு தங்கை இல்லாத குறையை நிவேதா போக்கினாள். குட்டி தங்கை என ஆசையாக பார்த்து கொண்டான். அவனுக்கு நிவேதா ஆதவனை விரும்புவது தெரியும். அவள் ஆசை. கூடவே அவன் ஆசையும் நிறைவேற்றிக் கொள்ள அவன் ஒரு திட்டம் தீட்டியிருக்கான். அது நிறைவேறுமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.